வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் இன்றைய காலை செய்திகள். ஹார்முஸ் ஜலசந்தி திறப்பு, அணு ஆயுத முயற்சியை கைவிடுதல் போன்ற அமெரிக்காவின் நிபந்தனைகள் குறித்து ஈரான் நேற்று தனது நிலைப்பாட்டை அமெரிக்காவுக்கு தெரியப்படுத்தியது. இந்நிலையில் ஈரான் மற்றும் லெபனான் மீது போர் தொடுக்கப்படாது என்ற உத்தரவாதத்தை அமெரிக்கா அளிக்குமானால் ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்க தயார் என்று ஈரான் கூறியிருந்த நிலையில் இதுகுறித்து பரிசீலித்து வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. அசாம், கேரளா, புதுச்சேரி யூனியன் பிரதேசம் ஆகிய 3 சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதியும் தமிழகத்திற்கு கடந்த 23ஆம் தேதியும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்தது. மேற்கு வங்கத்தில் 29இல் முதல் கட்டமாகவும் இன்று 2ஆம் கட்ட தேர்தலும் நடக்கிறது. ஆக இன்று மாலை 6 மணியுடன் 5 மாநில தேர்தல்கள் முடிவுக்கு வருகின்றன. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் இன்று மாலை 6 மணிக்கு மேல் வெளியாக வாய்ப்புள்ளன. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 3 இடங்களில் ரூபாய் 1.35 லட்சம் கோடி முதலீட்டில் கூகுள் AI டேட்டா மையம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுடன் இணைந்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அடிக்கல் நாட்டினார். இந்த மையம் 2028ஆம் ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் இதன் மூலம் 1.88 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழாவின் 10வது நாளான நேற்று காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்களில் தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை தேரோட்டம் நடக்கிறது. IPL 2026ஆம் தொடரின் 40வது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது. 223 ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி ஆடிய ராஜஸ்தான் அணி 19.2 ஓவர்களில் தனது இலக்கை அடைந்து வெற்றியை பெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.